Now we will take up a problem in transmission distribution under unit 1. Questions of the type which could be asked in the open book university exam, a little bit tougher one, and which is an elaborated one to solve, that is the double circuit. So under double circuit there are two configurations. One is your vertical configuration, the other one is your horizontal configuration. Now we have taken vertical configurations. Vertical configurations na A, B and C வந்து vertical இருக்குன்னு அர்த்தம். So A, B and C, so vertical configuration இருக்கு. horizontal அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி வரும் A, B, C, அதுக்கப்புறம் அது பக்கத்தில் இன்னொன்று A dash, B dash, C dash வரும். ஸோ இந்த கான்ஃபிகரேஷன்ஸில் எடுத்திருக்கிற கான்ஃபிகரேஷன் வெர்டிக்கல், அண்ட் இந்த வெர்டிக்கல் கான்ஃபிகரேஷனில் ஆல் ஃபேஸஸ் ஏபிசி ரெண்டு சர்க்கியூட்லையுமே நம்மளுக்கு வந்து மூணு ஃபேஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி கான்ஃபிகரேஷன் எடுத்திருக்கும். Now in this problem we are asked to find out what is inductance. We know the general formula for inductance is L equal to 0.2 natural log, which is given by ln of GMD by GMRL. Unit is millihenry per kilometer. In order to find inductance, we need to find out what is GMD, what is GMRL. Now let us see what is the formula for GMD. GMD is given by cubic root of the phase spacings between all three phases. So the cubic root of DAB into DBC into DCA. So all three cubic distances we have to take product and then we have to cube root of that. Now what is DAB? Here it is given a double circuit configuration wherein which you cannot find out the distance between phases A and B directly. So you need to go through combinations. So between double circuits, if you take A and B conductors, you have got A, B conductors and irukku, then A dash, B dash conductors and ஒன்று இருக்குது இல்லையா. ஸோ இங்கே நம்மளுக்கு டபுள் சர்க்கியூட் கான்ஃபிகரேஷனில் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா A, B கண்டக்டர்ஸ் இருக்குது ஒரு சர்க்கியூட்டில், அதுக்கப்புறம் A dash, B dash கண்டக்டர்ஸ் இருக்குது இன்னொரு சர்க்கியூட்டில். ஸோ நம்மளுக்கு 4 கண்டக்டர்ஸோட காம்பினேஷனில் தான் நம்ம ஃபேஸஸோட ஸ்பேசிங் டிஸ்டன்ஸை நம்ம எடுக்க முடியும் இல்லையா. ஸோ ஏபியோட டிஸ்டன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா உன்னோட காம்பினேஷன், ஸோ டிஏபி ஒன்று, அடுத்தது DAB dash ஒன்று, அடுத்தது DA dash B ஒன்று, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக DA dash B dash. 4 டிஸ்டன்ஸ்ன்றதுனால 1/4 போட்டுக்கிறீங்க. ஸோ சிமிலர்லி we can write for DBC as well as for DCA combinations of distance போட்டுட்டு அதோட 4th ரூட்டுக்கு நம்ம எடுக்கணும் 4 டிஸ்டன்சஸ் வரதுனால. இப்போது ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் எப்படி எடுக்கலான்றத சொல்லிடுறேன். டிஏபி எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா இது வந்து ஒரு சிமெட்ரிக்கலான ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிமெட்ரிக்கலான ஃபிகரில் பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்மளோட டயக்ராமில் டீட்டெயில்ஸ் வந்து இவ்வளோ தான் கொடுத்துருக்கு. உன்னோட டிஸ்டன்ஸ் வந்து ஹார்ட்லி 2 டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஹாரிசான்டல் டாப் கொடுத்துருக்காங்க, தென் உன்னோட ரேடியஸ் ஆஃப் தி கண்டக்டர் கொடுத்துருக்காங்க, தட்ஸ் இட், அண்ட் உன்னோட ஹைட் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வச்சு தான் ரிமைனிங் டிஸ்டன்சஸை நம்ம வந்து ஃப்ரேம் பண்ணணும். ஸோ எப்படி ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு காம்பினேஷன் என்ன, ஏபியோட காம்பினேஷன். ஸோ இப்போ நம்ம ஏபியோட காம்பினேஷனில் எடுத்தோன்னா இப்போது டிஏபியில் இப்போ வந்து என்ன, டிஏபியில் ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் ஏபியா, அதாவது ஏ கண்டக்டருக்கும் பி கண்டக்டருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். ஏபியோட டிஸ்டன்ஸ் என்ன உங்களுக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்மளுக்கு இந்த பக்கம் ஏபி இங்கே வருதா, அண்ட் இங்கேருந்து டைரெக்டாக ஒரு டாட்டட் லைன்ஸில் நம்ம இங்கே ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்மளுக்கு கிடைக்கிறது, ரைட். இப்போது இந்த டிஸ்டன்ஸ் என்ன, ஸோ இந்த டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா இது வந்து சிமெட்ரிக்கலாக இருக்கா. இப்போ மேலே 7.5 மீட்டர்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னாக்கா இட் ஷோஸ் தட் கீழே பாட்டமோட டிஸ்டன்ஸ் கூட நம்மளுக்கு 7.5 மீட்டர்ஸ். ஸோ பாட்டமில் இருக்க கண்டக்டர்ஸ் என்ன, CA dash. So DCA dash ஓட distance என்ன 7.5 which is equal to DAC dash ஓட distance, right. So இப்போ இது ரெண்டும் மேலே டாப் அண்ட் பாட்டம் நம்மளுக்கு தெரியும். இப்போ மிடில் டிஸ்டன்ஸு
எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா மிடில் டிஸ்டன்ஸ் எப்படி இருக்குன்னா எக்ஸாக்ட்லி வந்து உங்களுக்கு சென்டரில் இருக்குது. மேலே டாப் கண்டக்டர்ஸ் பாருங்கள், சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸில் தான் மெஷர்மெண்ட்டே வந்து இங்கே எடுத்திருக்காங்க. ஸோ 7.5 மேலே இருக்குன்னா அதே கீழே வந்து 7.5 ஒரு ரெக்டாங்கிள் கான்ஃபிகரேஷனில் கொடுத்துருக்கு. ரைட்டா? மேலே டாப்பும் பாட்டமும் சேம். ஹைட் வந்து என்ன 4+4 நம்மளுக்கு டோட்டல் ஹைட் வந்து நம்மளுக்கு 8 மீட்டர்ஸ். ஓகே, இப்போது நம்மளோட சென்டரோட டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா சென்டர் லைனோட டிஸ்டன்ஸ் அதாவது D4ஓட டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா எக்ஸாக்ட்லி மிடில் இருக்குது. ஸோ மிடில் இருக்கிறதுனால இந்த 7.5 இங்கே மர்ஜ் பண்ணோன்னா இங்கே சென்டரில் 7.5 மீட்டர்ஸ் கிடைக்கும். ரைட்டா? சென்டரில் 7.5 மீட்டர்ஸ் நம்மளுக்கு இருக்குது. இப்போது இங்கே இருக்கக்கூடிய சைடில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்ன, இதுதான் நம்மளோட மெயின் இன்ட்ரெஸ்ட் இல்லையா? ஸோ சைடில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம எடுத்தோன்னாக்கா இங்கே மேலே என்ன கொடுத்துருக்கு, 0.75 கொடுத்துருக்கு. அப்போது இந்த டிஸ்டன்ஸ் வந்து 0.75. இப்போது இங்கே ஒரு இடத்துலோட ஸ்பேஸ் வந்து 0.75 கொடுத்தானா அடுத்த ஸ்பேஸும் நம்மளுக்கு வந்து 0.75 தான். ஏன் அப்படி சொல்கிறோன்னா சிமெட்ரியாக இருக்குது. இப்போ எக்ஸாக்டாக மிடில் ஒரு லைன் இருக்குது, மேலே கீழே வந்து சேம் டிஸ்டன்ஸில் இருக்குது, நம்மளுக்கு சிமெட்ரிக்கல் கான்ஃபிகரேஷனில் இருக்கிறதுனால ஒரு சைடோட ஒரு ஹாஃப் கொடுத்தாலே போதும், இன்னொரு ஹாஃப் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அப்போ ஒரு சைடில் இருக்கக்கூடிய சைடு அந்த டிஸ்டன்ஸை கொடுத்தாலே இன்னொரு சைடுக்கு அதுதான்றது நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 0.75னா இந்த சைடும் எனக்கு 0.75ன்னு அர்த்தம். அப்போ என்னோட DB டேஷ் ஓட டிஸ்டன்ஸ் வந்து என்ன வரும், எனக்கு DB டேஷோட டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு 7.5 சென்டர் டிஸ்டன்ஸ் ஒன்று மேலே டாப்லேருந்து நம்ம மர்ஜ் பண்ணி எடுத்தது ப்ளஸ் சைடில் ஒரு சைடில் 0.75 இருக்குது, தென் இன்னொரு சைடில் வந்து இன்னொரு 0.75 இருக்குது. ஸோ 7.5 + 0.75 + 0.75 என்றது தான் நம்மளுக்கு என்னோட சென்டர் DBB டேஷோட டிஸ்டன்ஸ். ஸோ ஐ வில் கெட் தட் வேல்யூ as 9 மீட்டர்ஸ். ஸோ DBB டேஷோட வேல்யூ என்ன, 9 மீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வரும். ஸோ என்னோட D4ஓட டிஸ்டன்ஸ் என்ன, 9 மீட்டர்ஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த டிஸ்டன்ஸ் என்ன எனக்கு, திஸ் இஸ் 0.75 meters and this distance is also 0.75 meters. So exactly it is coming down. So இதுவும் வந்து என்ன 0.75 meters, right? And கீழே இருக்கிற distance it is 7.5 meters. ஸோ இப்போ எனக்கு ஓரளவுக்கு ஸ்பேஸிங் எனக்கு வந்துடுச்சு இல்லையா? இப்போ எனக்கு இதோட ஹைபாட்னியூஸ் அதாவது இந்த லைனோட டிஸ்டன்ஸ் எனக்கு வேணும் இல்லையா? ஏபியோட டிஸ்டன்ஸ் வேணும்னா கன்ஸ்ட்ரக்ட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். டாட்டட் லைன்ஸில் வந்து சென்டர் அந்த ஏலேருந்து ஒரு லைன் வெர்டிக்கலாக ட்ரா பண்ணி என்னோட பேஸ் D4 பர்ச் பண்ணி வச்சோன்னா எனக்கு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிடைக்கும். இதுலேருந்து என்னோட DABயோட டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கலாம். ஸோ DABயோட டிஸ்டன்ஸ் என்ன, இது ஹைபாட்னியூஸா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ரூட் ஆஃப் என்னோட சைட் ஸ்கொயர்ஸ் இல்லையா? ஸோ ஒன்று வந்து 0.75 ஸ்கொயர் ப்ளஸ் இன்னொன்று வந்து ஹைட்டு, இதோட ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்கு, 4 மீட்டர்ஸ், 4 ஸ்கொயர். ஸோ DAB இஸ் ஈக்குவல் டு 0.75 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் அதோட ஸ்கொயர் ரூட். ஸோ ஐ வில் கெட் தட் வேல்யூ டு பி ஈக்குவல் டு 4.0697 வரும். அப்ராக்சிமேட் பண்ணனா 4.07 மீட்டர்ஸ்ன்னு எனக்கு கிடைக்கும். ஸோ DABயோட வேல்யூ என்ன, 4.07 மீட்டர்ஸ். சிமெட்ரியாக இருக்கிறதுனால DAB 0.75 அப்படின்னா என்னோட DBC டேஷும் எனக்கு வந்து என்ன வரும், எனக்கு 0.75 தான் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் எனக்கு 0.75 தான் வரும். ஏன் அப்படின்னா இதுவும் ஒரு ரைட் ட்ரையாங்கிளை கான்ஃபிகர் பண்ணோன்னா பேஸ் 0.75, ஹைட்டு 4 மீட்டர்ஸ். அப்போ அப்ராக்சிமேட்டாக தட் ஆல்சோ வில் பி ஈக்குவல் டு த சேம் வேல்யூ விச் இஸ் ஈக்குவல் டு DB டேஷ் C டேஷ். ஓகே, அடுத்தது என்ன அப்படின்னா என்னோட DAB டிஸ்டன்ஸில் ஒன்று DAB, இன்னொன்று DAB டேஷ், இன்னொன்று DA டேஷ் B, இன்னொன்று DA டேஷ் B டேஷ். ஸோ இதுதானே இப்போ இதில் எனக்கு DAB தெரியும், இப்போ DAB டேஷ் எனக்கு வேணும் ரைட்டா? ஸோ DAB டேஷ் எப்படி எடுக்கலாம் அப்படின்னா ஸோ இப்போது DAB டேஷ் எங்கே இருக்குது, DAB டேஷ் D2ஓட டிஸ்டன்ஸ்
ஸோ இங்கே நான் லைன் வரைஞ்சிருக்கிற டிஸ்டன்ஸ். இதை அப்படியே மேலே ப்ரொஜெக்ட் பண்ணுங்கள் லைன். ஸோ இப்போது டாப்பை வந்து பேஸ் ஆக்கிடுங்க. அப்போ என்ன வருது, எனக்கு எக்ஸாக்டாக எனக்கு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எனக்கு கிடைக்கிறது. இப்போ DAB' எனக்கு ஹைபாட்னியூஸ். இப்போது இதுபடி ஸ்கொயர் ரூட் எடுத்தேன்னா ரூட் ஆஃப் எனக்கு ஹைட்டுக்கு 4² போட்டுறேன். தென் பேஸ் டாப்பில் என்ன இருக்குது, 7.5 + 0.75 இருக்குது. ஸோ 7.5 + 0.75 ஓட வேல்யூ என்ன வரும் எனக்கு அப்படின்னா எனக்கு 8.25 வரும். ஸோ 8.25 ஸ்கொயர்டு. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் வந்து I'll get this as 4 squared plus 8.25 squared, which is equal to 9.16856 வருது. அப்ராக்சிமேட் பண்ணால் 9.17 மீட்டர்ஸ்ன்னு வரும். ஸோ இப்போ DABயோட டிஸ்டன்ஸ் என்ன, எனக்கு DABயோட டிஸ்டன்ஸ் DAB' டிஸ்டன்ஸ். ஸோ AB', ஸோ இந்த டிஸ்டன்ஸ் என்ன எனக்கு 9.17 மீட்டர்ஸ்ன்னு வரும். ரைட். இப்போது எனக்கு இதே மாதிரி அடுத்த டிஸ்டன்ஸும் நம்ம வந்து இப்போது இது 2 கண்டுபிடிச்சிட்டாலே போதும். மேக்ஸிமம் நம்ம வந்து மீதி எல்லாம் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஸோ DAB முடிச்சாச்சு, DAB' எடுத்தாச்சு. இப்போ DA'B எங்கே இருக்குது, A' வந்து கீழே இருக்குது, A'B வந்து இங்கே இருக்குது. ஸோ இந்த லைன் ஸோ இப்போ ட்ரா பண்ணால் இது அப்படியே ஒன்று மேலே ப்ரொஜெக்ட் பண்ணி எடுங்க, இல்லை கீழே ப்ரொஜெக்ட் பண்ணி எடுங்க. ஸோ லெட் மீ கோ டு த டாப். ஸோ இதுதான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இப்போது இந்த பேஸ் என்ன எனக்கு இது வரைக்கும் எனக்கு வந்து 7.5, இது வந்து எனக்கு 0.75. அப்போ டோட்டல் எவ்வளோ வரும் எனக்கு பேஸு 8.25 மீட்டர்ஸ்ன்னு வரும். இப்போ தான் ஆட் பண்ணோம் இல்லையா. 8.25 மீட்டர்ஸ்ன்றது இந்த பேஸ், அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட பேஸ். ஹைட் வந்து 4 மீட்டர்ஸ். ரைட்டா. அப்போ ரூட் எடுத்திங்கன்னா என்னோட DA'Bயோட வேல்யூ கூட சேம் 9.17 மீட்டர்ஸ் தான் வரும். தென் ஃபைனலாக DA'B' எடுத்துக்கோங்க. A'B' எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடியதை நான் எடுத்தேன்னா இதை ட்ரா பண்ணி இந்த லைன் ட்ரா பண்ணேன்னா எனக்கு இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிடைக்கும். அப்போது DA'B' வந்து என்ன, ரூட் ஆஃப் 4 squared plus 0.75 squared, which is the same as we did for this AB இல்லையா. அப்போ ABயும் is equal to your DA'B'. ஸோ இதோட வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து என்னன்னு வந்தது, 4.07 meters. ஸோ இந்த ஏபியும் இந்த B' வேல்யூவும் 4.07 மீட்டர்ஸ்ன்னு வந்தது இல்லையா. இப்போ இதை தான் நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணி போட போகிறோம். ஏபி கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணி போட போகிறோம். ஸோ இப்போது என்னோடய ஏபி வேல்யூவை நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ ஐ வில் ரைட் திஸ் ஆஸ் ஏபியோட வேல்யூ, ஃபஸ்ட்டு வேல்யூ என்ன, DABயோட வேல்யூ. ஸோ இட் இஸ் 4.07 இன்டூ நெக்ஸ்ட் வேல்யூ என்ன, எனக்கு DAB' வேல்யூ. ஸோ 9.17. அடுத்தது வந்து என்ன, அகெயின் இட் இஸ் A'B. ஸோ இட் இஸ் சேம் 9.17. Then finally DA'B', so that is equal to 4.07 which we found now. So இது 4 distances என்றதனால நம்ம 4th root எடுக்கிறோம். So if we take 4th root of the values, you will be getting 6.109165 வருது. ஸோ அப்ராக்சிமேட் பண்ணோன்னா 6.11 மீட்டர்ஸ்ன்னு எடுத்துக்கலாம்.
ரைட். இப்போது இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்து கண்டுபிடிக்கணும். டிபிசி டிசிஏ. இப்போ நம்ம டிபிசி கண்டுபிடிக்கலாம். ஸோ டிபிசிக்கு நம்மளுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா டிபிசி ஒன்று, டிபிசி டேஷ் ஒன்று, தென் டிபி டேஷ் சி ஒன்று, அடுத்தது பி டேஷ் சி டேஷ் ஒன்று. இப்போ டிபிசி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டிபி அண்ட் சி. ஸோ கீழே இருக்குது. ஸோ இதோடது பார்த்தீங்கன்னா இட் இஸ் சேம் ஆஸ் வி டிட் ஃபார் ஏபி. இது வந்து சிமெட்ரிக்கல் டிஸ்டன்சஸில் இருக்கிறதுனால யூ வில் ஹாவ் சிமிலர் வேல்யூஸ் ஃபார் மோஸ்ட் ஆஃப் இட். ஸோ ஹார்ட்லி நீ 1 or 2 டிஸ்டன்ஸ் தான் கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். ஸோ லெட் அஸ் செக் தட். ஸோ இப்போ பிசியோட வேல்யூ என்ன, அகெயின் உனக்கு வந்து இது ஹைட்டு 4, தென் இதோட பேஸ் வந்து 0.75 அப்படின்னா எனக்கு வந்து வேல்யூ வந்து 4.07 மீட்டர்ஸ் தான் வரும். ஸோ பிசியோட வேல்யூ என்ன, 4.07 மீட்டர்ஸ். பிசி 4.07 அப்படின்னா பி டேஷ் சி டேஷ், பி டேஷ் சி டேஷ் எங்கே இருக்குது, இங்கே மேலே இருக்குது. ஸோ இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ப்ரொஜெக்ட் பண்ணால் இதுவுமே எனக்கு வேல்யூ என்ன வரும், 4.07 மீட்டர்ஸ்ன்னு வரும். ஸோ எனக்கு இப்போ இந்த ரெண்டு வேல்யூ எனக்கு கண்டுபிடிக்கணும்னு இல்லை, ஆல்ரெடி ஐ ஃபவுண்ட் அவுட். ஸோ ஐ நோ வாட் இஸ் தட் வேல்யூ இல்லையா. ஸோ ஐ காட் இட். தென் அடுத்தது என்ன, டிபிசி டேஷ். பிசி டேஷ் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ பிசி டேஷ் எங்கே இருக்குது, ஸோ பி இருக்குது, சி டேஷ் வந்து மேலே. ஸோ பிசி டேஷ் நான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன். பண்ணால் எனக்கு எப்படி வருது இந்த டிஸ்டன்ஸ் பாருங்கள், என்ன டிஸ்டன்ஸ் வருது, 7.5 ஒன்று, அடுத்தது 0.75 ஒன்று. ஸோ இந்த குட்டி டிஸ்டன்ஸ் ஒன்று, தென் இந்த பேஸு இந்த D1 டிஸ்டன்ஸ் மர்ஜ் ஆகிற டிஸ்டன்ஸ். ஸோ இது வந்து நம்மளுக்கு எவ்வளோ வந்தது, 8.25 இல்லையா. ஹைட் வந்து என்ன, 4. நம்ம இதுக்கு முன்னாடி பண்ணின அந்த டிஸ்டன்ஸ் கேல்குலேஷன் படி வந்ததா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 ஸ்கொயர் ப்ளஸ் 8.25 ஸ்கொயர் நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்குறோம் இல்லையா. ஸோ வாட் was that value, we got that value to be equal to 9.17 meters, right. BC dash oda value enna 9.17 meters. Okay, then B dash C oda distance, B dash C எங்க இருக்குன்னு பாருங்க. So B dash எங்க இருக்கு, இங்க இருக்கு. B dash அதுக்கப்புறம் C dash, sorry, B dash C, B dash C bottom. So bottom triangle போட்டாச்சு, right angle triangle, this is 7.5, this is 0.75, you get it as 8.25, height வந்து 4 meters, again this will reach you 9.17. So same values நம்மளுக்கு வருதா, 4.07, 9.17. So same values வரதுனால you will be getting the same thing, but you have to put it in your answer papers. So though you have the same values, just write it down and show it in the calculation. அந்த triangle அந்த distance எல்லாம் எழுதிக்கோங்க, உங்களுக்கு இது வருதுன்னு சொல்லிட்டு ஃபைனலாக இந்த இடத்துல வந்து சப்ஸ்டியூட் பண்ணி சொல்லிவிடுங்க. Then similarly DCA, கடைசி distance calculation. ஸோ இப்போ DCAக்கு நம்ம என்ன calculate பண்ணோன்னா, ஒன்று DCA, CA எங்கே இருக்குது அப்படின்னா CA வந்து height, direct height. ஸோ DCயோட வேல்யூ என்ன, 4 + 4 8. ஏன் இங்கே ட்ரையாங்கல்லாம் போட்டு ஹைபாட்னியூஸ் கண்டுபிடிக்கல, பிகாஸ் இட் இஸ் அ டைரக்ட் ஹைட் ரிலேஷன். CA அங்கே எந்த ஒரு இதுவும் வரல, நம்மளுக்கு ஒரு ட்ரையாங்குலர் ஃபார்ம் பண்ணுற இதுக்கு நம்மளுக்கு வரல, இட்ஸ் அ டைரக்ட் ஹைட். ஸோ என்ன ஹைட்டோட வேல்யூ 4 1. ஸோ 4 + 4 8, DCA 8. அதே மாதிரி C dash A dash which is equal to DC dash A dash. ஸோ இதுவும் வந்து என்ன 8, ரைட். அடுத்த வேல்யூ அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்னா DCA dash. ஸோ DCA dash எங்கே இருக்குது, C இங்கே இருக்குது, தென் A dash வந்து என்ன கீழே இருக்குது, ரைட். CA dash, CA dash ஓட வேல்யூ என்ன, 7.5 meters. மேலே இருக்கக்கூடிய அதே வேல்யூ தானே கீழே இருக்கும். ஸோ 7.5 meters. CA dash அப்புறம் நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், DC dash A கண்டுபிடிக்கணும். C dash Aன்றது என்ன, C dash A மேலே இருக்கக்கூடிய டாப் அண்ட் பாட்டம் பேசஸ். ஸோ 7.5,
7.5 meters. ஸோ இப்போ நம்ம எதுவுமே எக்ஸ்ட்ராவாக கண்டுபிடிக்கல இல்லையா. ஸோ டைரெக்டாக என்னோட ஹைட்டும் என்னோட பேஸும் தான் இருக்குது. ஸோ லெட்டஸ் கேல்குலேட் திஸ். ஸோ சிஏ அப்படின்னா என்ன நம்மளுக்கு 8, தென் சிஏ டேஷ்னா 7.5 அண்ட் சிஏ டேஷ் சினா 7.5, சிஏ டேஷ் அப்படின்னா 8. ஸோ லெட் மீ புட் இட் இன் த ஈக்குவேஷன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன 8 into 7.5 into 7.5 into 8 the whole power 1/4. I am writing as per the ஈக்குவேஷனில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் படி எழுதுகிறேன். சிஏ அப்படின்னா ஹைட்டு, சி டேஷ் ஏ டேஷ் அப்படின்னா ஹைட்டு, இந்த ரெண்டும் வந்து டாப் அண்ட் பாட்டமோட ஹாரிசான்டல் லைன்ஸ். ஓகே, ஸோ இதுதான் நான் இங்கே எடுத்திருக்கேன். ஸோ திஸ் வேல்யூ ஐ வில் கெட் திஸ் ஆஸ் 7.7459666 in வருது. So let me approximate it as 7.75 meters. 7.75 meters நான் approximate பண்ணிட்டேன். அடுத்து என்ன calculate பண்ணோம், GMD calculate பண்ணோம். So cubic root of all three distance ஓட product எடுக்கணும். So therefore I will get this as GMD is equal to cube root of DAB, DBC, DCA. So என்னோட values என்ன 6.11 into 6.11 into 7.75. 6.11 into 6.11 into 7.75. So இதோட cube root எடுக்கணும். So எடுத்தா I will be getting this as 6.61397 வருது. approximate பண்ணோன்னா 6.614 meters வரும். So this is the value I get for GMD. Similarly we have to calculate for GMRL. So what is your GMRL oda formula? So this is equal to cubic root of DSA, DSB, DSC. Now what is DSA? DSA is equal to square root of GMR of a single conductor into DAA dash, phase A oda distance. So idoda square root. So what is DS? DS is GMR of a single conductor. So that is given by R e power of minus 1/4. So இதுதான் என்னோட equation. இப்போ DAA dash வேணும். Similarly you can write for DSB. DSB na GMR of phase A, phase B, phase C individual கண்டுபிடிக்கணும். So அதோட phases ஓட spacing. A அப்படின்னா AA dash ஓட distance, B அப்படின்னா BB dash ஓட distance, C அப்படின்னா CC dash ஓட distance. So in accordance with that I will write this as DS same தான் எல்லாத்துக்குமே since the conductors are same. DS into DBB dash square root, then DSC is equal to square root of DS into DC dash. So இதுதான் என்னோட value. இப்போ எனக்கு DAA dash, DBB dash, DCC dash கண்டுபிடிக்கணும். So what is so now what is DAA dash, BB dash and CC dash கண்டுபிடிக்கணுமா? So let me find out what is
DAA dash. What is DAA dash? A ko A dash ko ulla distance. So let me draw the right angle triangle joining A and A dash. Na draw பண்ணிட்டேன். இந்த ஹைட் இடத்துல மேலே அப் கொண்டு போயிட்டேன். தென் பேஸ் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ பேஸோட டிஸ்டன்ஸ் என்ன 7.5 மேலே டாப்பில் இருக்குது. ஹைட் என்ன டோட்டல் ஹைட் வந்து 4 + 4 8 மீட்டர்ஸ். ஸோ இப்போ எனக்கு ஹைபாட்னியூஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ DAA dash will be equal to உனக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் பித்தகரஸ் தியரம் படி எழுதுவோம் இல்லையா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் சைட்ஸ் ஸ்கொயர்ஸ். ஸோ சைடு என்ன ஒன்று 7.5 ஸ்கொயர்ட் ப்ளஸ் 8 ஸ்கொயர்ட். ஸோ இதுதான் என்னோட DAA டேஷோட வேல்யூ. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7.5 ஸ்கொயர்ட் ப்ளஸ் 8 ஸ்கொயர்ட். ஸோ I'll get this value as 10.9658 வருது. ஸோ ஐ எம் அப்ராக்சிமேட்டிங் டு 97 மீட்டர்ஸ்னு அப்ராக்சிமேட் பண்ணிட்டேன். ஏஏ டேஷ்க்கு 10.97 தெரியும். இப்போ அடுத்தது என்ன, டிபிபி டேஷ் வேணும். ஸோ பிபி டேஷ் எங்கே இருக்குது, பார்த்தீங்கன்னா BB dash exactly horizontal distance connecting B and B dash, right? So this value is already we had found out 7.5 சென்டரில் இருக்குது. இந்த சைடு ஒரு 0.75 இருக்குது. தென் இந்த சைடு ஒரு 0.75 இருக்குது, ரைட்டா? ஸோ சென்டரில் 7.5. அப்போ டோட்டலாக எழுதும் போது 0.75 ப்ளஸ் 7.5 ப்ளஸ் 0.75 எடுத்து எழுதணுன்னா என்ன வேல்யூ வந்துச்சு நம்மளுக்கு? முதல்ல 9 மீட்டர்ஸ்ன்னு கண்டுபிடிச்சிருந்தோம் இல்லையா? ஸோ 9 மீட்டர்ஸ். ஓகே, டிபிபி டேஷ் முடிஞ்சிருச்சு. அடுத்தது என்ன, டிசிசி டேஷ் கண்டுபிடிக்கணும். ஸோ டிசிசி டேஷ் எங்கே இருக்குது? ஸோ இந்த லைன் ட்ரா பண்ணோன்னா மேலே டாப்பில் லைன் ட்ரா பண்ணுங்கள். தென் பேஸ் மேலே ட்ரா பண்ணிக்கோங்க. ஹைட் வந்து என்ன 8, தென் பேஸ் என்ன 7.5, ஹைபாட்னியூஸ் சேம் இந்த கால்குலேஷன் தான் இல்லையா? அப்போது டிசிசி டேஷ் இஸ் ஈக்குவல் டு அகெயின் ஐ வில் கெட் 10.97 மீட்டர்ஸ். ஸோ ஆல் 3 டிஸ்டன்சஸ் எனக்கு தெரியும். இப்போ எனக்கு ஜிஎம்ஆர் ஆஃப் சிங்கிள் கண்டக்டர் மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் மை ரேடியஸ் கிவன் 0.02 மீட்டர்ஸ். RE power of -1/4 is your GMR of single conductor. So therefore I will write that as, இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணணும்னா இதுக்கு வேல்யூ எடுக்கணும். ஸோ ரேடியஸ் என்ன 0.02 மீட்டர்ஸ் இன்டூ E power of -1/4. So when you calculate that you will be getting 0.0156 meters. 1557 இருக்கு. approximate பண்ணோன்னா we'll be getting this. approximate and then write your answer. So ds எனக்கு தெரியும். So let me find out what is your DSA. So DSA will be equal to, what is your ds we got? So we got ds to be 0.0156 into what is the value we got for DAA dash? DAA dash oda value வந்து 10.97 meters. The whole square root எடுக்கிறோம். So square root of 0.0156 into 10.97. So I'll get this value as 0.4137 meters. Similarly, let us find out for DSB.
which is equal to ds into dpb dash the whole power 1 by 2, which is equal to 0.0156 into dbb dash on the 9 the horizontal center to center distance kandupidichirundom. So we'll substitute that. You will get this value as 0.3747 meters. So இது எனக்கு DSP. DSC is equal to ds into dcc dash whole power half. dcc same இல்லையா? Let us write that value and then we will write the answer. So into 10.97 the whole power 1 by 2, which is equal to 0.4137 meters. So now I got all three distances. So let me put it together to find out what is your ds is equal to dsa into dsp into dsc the whole power cubic root. So 1 by 3, which is equal to dsa என்ன வேல்யூ வந்தது எனக்கு 0.4137 0.4137 into 0.3747 and dsc is same as dsa 0.4137 the whole power 1 by 3. So when you calculate you will get 0.4. So ds oda value enna 0.4002 nu varudhu. So we will approximate that as 0.4 meters. This is your ds value, that is equal to, sorry, already I had stated ds illiya. So let me write this as gmrl. So this value is gmrl. So let us not get confused with the ds which already I specified. So gmrl எனக்கு கண்டுருச்சு. இப்போ L is equal to 0.2 ln natural log of gmd by gmrl. Unit வந்து millihenry per kilometer, which is equal to 0.2 ln of gmd என்ன வேல்யூ நம்மளுக்கு கிடைச்சது 6.614 divided by gmrl வந்து 0.4 millihenry per kilometer. So the value I got it as 0.561 millihenry per kilometer. இதுதான் என்னோட வேல்யூ. சேம் இதே கெப்பாசிட்டன்ஸ்க்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணணும். இப்போது டபுள் சர்க்கியூட்டில் பண்டில்டு கண்டக்டர்ஸ் கொடுத்தாலும் நம்ம பண்ணணும், இல்லை சிமெட்ரி இல்லாமல் கொடுத்தாலும் நம்மளுக்கு பண்ண தெரியணும். ஓகே, வித் திஸ் ஐ ஹோப் இட் இஸ் கிளியர். தேங்க்யூ.